ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் பால் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் மைதா மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மைதா மாவு போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கட்டியாகி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவில் இது செய்ய வேண்டாம் அப்படின்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மைதா மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இனி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே மூடி வச்சு தனியாக வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப கெட்டியான பாகு மாதிரியெல்லாம் ஆக தேவையில்லை. இதில் கொதி வந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பாகு காய்க்க தெரிலனா இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. ரொம்ப நிறைய மாவு எடுத்து உருட்டிடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாகிடக்கூடாது, இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. அடுத்தது இதை டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு புது சீப்பு எடுத்துக்கோங்க, பெரிய பல் இருக்கிற மாதிரி. இது செய்கிறதுக்காகவே ஒரு சீப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் உருட்டி வச்சுக்கக்கூடிய மாவில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை மேலே இருந்து இப்படி ரோல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்சம் அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோன்னா இதை ஃப்ரை பண்ணும்போது இது தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். சாப்பிடும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல சீப்பில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மேலே இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த 2 எண்டையும் நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா உருண்டையும் டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சீப்பு வச்சே நல்லா டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பாகில் இதை உடனே போட்டுருங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகில் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இதில் ஊறினதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து வச்சிருங்க.
இதை சர்க்கரை பாகுல போட்டும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா பாகுல போடாம சும்மாவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இப்போ பாதி சர்க்கரை பாகுல போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். பாதி சர்க்கரை பாகுல போடாம ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். இது சர்க்கரை பாகுல போட்டு எடுத்தது. இதை உடைச்சு பார்த்தோம்னா வெளியில ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப ஜூசியாவும் இருக்கும். பெரியவங்களுக்குலாம் சர்க்கரை வேண்டாம்னா சர்க்கரை பாகுல போடாம சும்மாவே ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இவ்வளவு தான். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.